மற்றும் சிறுவர் நல நிதி சேர்ப்பதற்காக யூகேவை சேர்ந்த இளம் பெண் தொழிலதிபர்கள் சென்னை முதல் கோவா வரை 18 ஆட்டோக்களில் 54 பேர் பேரணியாக சென்றனர். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல நிதி திரட்டும் விதமாக ஈடுபட்டுள்ள யூகேவை சேர்ந்த 54 இளம் பெண் தொழிலதிபர்கள் 18 ஆட்டோக்களில் சென்னை தாம்பரத்திலிருந்து கோவா வரை 1000 கிலோமீட்டர் தூரத்தை 6 நாட்களில் பேரணியாக செல்ல உள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை மெட்ராஸ் மிட்டவுன் ரவுண்ட் டேபிள் 42 மற்றும் லேடி சர்க்கிள் 7 ஆகிய அமைப்புகள் மேற்கொண்ட நிலையில் பேரணியாக செல்ல தி சிஸ்டர்ஹுட் அமைப்பை சேர்ந்த யூகேவை சேர்ந்த இளம் பெண் தொழிலதிபர்கள் பாதுகாப்பு மற்றும் ஆட்டோ ஓட்டி செல்ல அனுமதியும் பெற்று தந்த நிலையில் பேரணியின் போது பாதுகாப்பையும் ஏற்படுத்தியுள்ளனர். மகளிர் நலன் மற்றும் சிறுவர்களுக்காக 3 கோடிக்கு நிதி திரட்ட முற்பட்ட நிலையில் இதுவரை 70 லட்சம் ரூபாய் நிதி திரட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். நாங்கள் எல்லாரும் மெட்ராஸ் மிட்டவுன் ரவுண்ட் டேபிள் 42, மெட்ராஸ் மிட்டவுன் லேடிஸ் சர்க்கிள் 7 என்ற அமைப்பை சேர்ந்தவர்கள். நாங்கள் 25 டேபிளர்ஸ் இருக்கோம், 20 சர்க்குலர்ஸ் இருக்கோம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த அமைப்பை ரொம்ப வருஷமாக நடத்திட்டு வரோம். இது மூலமாக நாங்கள் பண்ணுறது என்னென்னா பள்ளி வகுப்புகள் கட்டி கொடுக்குறோம். இல்லாத குழந்தைகளுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்குறோம். அது போக ரத்த முகாம், அப்புறம் டென்டல் கேம்ப்ஸ், ஐ கேம்ப்ஸ் எல்லாமே பண்ணி நிறையா ஹெல்ப் பண்ணிட்டு வரோம். இந்த தடவை மகளிர் தினத்தை முன்னிட்டு நாங்கள் சிஸ்டர்ஹுட் குரூப்புன்னு யூகே யுனைடெட் கிங்டம்லேருந்து ஒரு குரூப் ஆஃப் லேடிஸ் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மகளிருக்காக நிதி திரட்டுறதுக்காண்டி வந்திருக்காங்க. ஸோ ஒரு 18 ஆட்டோவில், ஒரு ஆட்டோவில் 3 பேர் விகிதத்துக்கு 54 பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் ஆட்டோ ஓட்டி அதன் மூலமாக நிதி திரட்டி தரப்போகிறாங்க. ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் திரட்டி இருக்கோம். 3 கோடி திரட்டுறது தான் எங்களோட இலக்கு. இந்த காசை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, ரத்த சோகை இருக்க, அதாச்சும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாட்டி நிறையா பெண்களுக்கு ரத்த குறைவு இருக்குது இல்லையா, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி மெயினாக ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் பண்ணிகிட்ருக்கோம். அது போக பெண்களுக்கு வருமானம் திரட்டுறதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு தேவையான கடைகள் வச்சு தரதுக்கோ, கார்ட் வச்சு தரதுக்கோ, அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். அந்த ஸ்கில்லிங் பண்ணுறதன் மூலமாக பெண்களுக்கும் வருமானம் ஏற்படுத்தி தரதுக்காண்டி இந்த இனிஷியேட்டிவ் பண்ண போகிறோம். அது போக இன்னும் நிறையா கிளாஸ் ரூம்ஸ் கட்டி கொடுக்க போகிறோம். பள்ளி வகுப்புகள் இந்த மெட்ராஸ் சேவா சதன் அமைப்போடு நாங்கள் ரொம்ப வருஷமாக டைப்பில் 20க்கும் மேற்பட்ட கிளாஸ் ரூம்ஸ் கட்டி கொடுத்துருக்கோம். இப்போ இதன் மூலமாக இன்னும் ஜாஸ்தி கிளாஸ் ரூம்ஸ் கட்டி தர போகிறோம். ஒரு கிளாஸ் ரூம் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 15லேருந்து 20 லட்சம் ஆகும். ஸோ அதனால் இந்த காசை வச்சு நாங்கள் பள்ளி வகுப்புகள் கட்டித்தர போகிறோம். மேடம், இப்போ இன்றைக்கி எங்கேருந்து துவங்கி எந்த வழியாக எவ்வளோ கிலோமீட்டர் அவங்க ஆட்டோ வெயிட் பண்ண போகிறாங்க, கோவாவை இன்றைக்கி எத்தனை நாளில் போய் அடைய போகிறாங்க, இவங்க எப்படி மகிழ்ச்சியாக அதை ஃபீல் பண்ணுறாங்க, அதை பற்றி தான் கேட்டு சொல்லுங்கள். நீங்கள் கேட்டு நீங்களே சொல்லுங்கள். ஓகே. So they want to know how long this journey is going to be from Chennai to Goa. Okay. And how many days to reach Goa? You telling them? Yeah, we'll translate it to them. It's 1,000 kilometers from Chennai to Goa, and it's taking us 6 days. So we should finish next Wednesday. should finish. So அவங்க மொத்தம் 1000 கிலோமீட்டர் ஆட்டோவில் ஓட்ட போகிறாங்க. 6 நாள். ஸோ இன்னைக்கு துவங்கி புதன்கிழமை வரைக்கும் ஓட்ட போகிறாங்க. கோவா வரைக்கும் ஓட்டிட்டு போகிறாங்க. 1000 கிலோமீட்டர், 54 பெண்மணிகள். இந்த ஃபண்ட் குறிப்பிட்ட பள்ளிக்காக சேகரிக்கிறீங்களா, இல்லை அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கிற இல்லை இந்தியாவில் இருக்க பள்ளி மாணவர்களுக்காக கட்டடம் கட்டுறீங்களா, இல்லை குறிப்பாக இந்த சேவா சதன் ஸ்கூலுக்கு மாத்திரம் கட்டடம் கட்டுறீங்களா? இங்கே சேவா சதனே 2-3 அமைப்புகள் வச்சுருக்காங்க. அவங்களோட நாங்கள் ரொம்ப வருஷமாக டைப்பில் 20க்கும் மேற்பட்ட கிளாஸ் ரூம்ஸ் ஆல்ரெடி கட்டியிருக்கோம். ஸோ அவங்களுக்கும் பண்ணி கொடுக்க போகிறோம். அது போக எக்ஸ்ட்ரா நிதி இருந்துச்சுன்னா தேவையான பள்ளிகளுக்கு இந்த காசு போய் சேரும். யாருக்கு இது உண்மையாலே தேவைப்படுதோ அந்த ஸ்கூல்ஸை நாங்கள் கண்டுபிடிச்சி அந்த ஸ்கூல்ஸுக்கு நாங்கள் கொண்டு போய் இந்த காசு சேர வைப்போம். அவங்கள பற்றி 2 வார்த்தை. ஓகே. They want to know about Sisterhood group. What she said. So the Sisterhood group was founded 18 years ago with the aim to get women doing more sport and adventure races all over the world. We've dragon boated in Venice, across the English Channel. We've done Kilimanjaro.
the Marathon des Sables across the Sahara Desert, paddled the Amazon. So loads of different adventure races. But the main thing with the sisterhood is the community and giving women the confidence to go out there and smash life. And also the main thing is every event we do is raising money for various women and children's charities, and I think we are about 1.5 million to date so far, English pounds. So yeah, do you want Fran? Do you want to add something? Yeah, so I work with entrepreneurs and business owners, so I think what's quite unique about this trip is that most of the women who are taking part in this trip also run their own businesses, and so they've got unique challenges. They're not here on a holiday or on annual leave. They're very much taking business phone calls in the back of a tuk-tuk, so it makes for an interesting experience. So there's traffic and there's business as usual and life back home, but I think that there's an awful lot of skills that these female business owners have, dealing with problems, being calm under pressure and working as a team, and I think we're very much putting that to the test over the next week. என்ன வயதுல இருந்து இருக்காங்க? என்ன வயது வரைக்கும் இருக்கா இதுல போறாங்க? What age group of women have come for this initiative? What age group? How old are we? That's rude. Tanya, I'd say so I'd say Tanya, 23 up to, I'm going to guess 60. 23 to 60, I'm going to say. Yeah. தமிழகத்துல ஃபர்ஸ்ட் ராலியா முன்னாடி ஸோ இப்போ இது வரைக்கும் நாங்கள் இந்த ஆட்டோ ரிக்ஷா சேலஞ்சுன்றதை நாங்கள் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு வரோம். ஆனால் எப்போவுமே ஆண்கள் பெண்கள் சேர்ந்து பண்ணுவாங்க இந்த ரேலி. இந்த தடவை மகளிர் தினத்தை முன்னிட்டு இவங்க பெண்கள் மட்டுமே சேர்ந்து இவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிட்டு போகிறாங்க தமிழகத்திலேருந்து. மேடம், இதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் பர்மிஷன் இருக்கா, இல்லை இன்டர்நேஷனல் லைசன்ஸ் ஏதாவது இவங்க எல்லாரும் இன்டர்நேஷ்னல் ரைடிங் பெர்மிட் வச்சுருக்காங்க. பட் இது வந்து பிரின்ஸ்லின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ரொம்ப வருஷமாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ரன் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கு எசென்ஷியல் பர்மிஷன்ஸ் எல்லாமே அவர் வாங்கிட்டார், எங்களோட சார்பில் வாங்கி இதை வருஷம் அவர் தான் எங்களுக்கு நடத்தி கொடுக்க ஹெல்ப் பண்ணுறாரு. இவங்க வந்து எம்மா சயல், இவங்க வந்து சிஸ்டர்ஹுட் குரூப்போட ஹெட்டாக இருக்காங்க. இவங்க ஃப்ரான்செஸ்கா ஜேம்ஸ், இவங்களும் சிஸ்டர்ஹுட் அமைப்பை சேர்ந்தவர்கள். நான் உலகம்மை பழனியப்பன், நான் வந்து மெட்ராஸ் மிட்டவுன் லேடிஸ் சர்க்கிள் 7 சேர்ந்த பெண்மணி. எங்களோட ஹெட் போர்ட் டீம் எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே மெட்ராஸ் மிட்டவுன் ரவுண்ட் டேபிள் 42 அண்ட் லேடிஸ் சர்க்கிள் 7 சார்ந்த மெம்பர்ஸ் இதை சேர்ந்து நடத்துகிறோம். ஒரே ஒரு கொஸ்டின், இந்தியாவில் பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு கேட்குறேன். What do you think about the safety and protection for women in India? I thought you were going to say on the roads. On the road. Do you know what? We only hear things in the West, and we hear things in our newspapers, which you don't know what, we don't know what to believe, what not to believe. So when we hear things, we hear that there are certain parts of India that aren't safe. We hear stories about women being attacked in India, but we hear stories about women being attacked in England. So you don't, to us, we don't know what's true, what's not true, how bad it is. We know we're doing a safe route. So when we organised this, it was like, if it's going to be all women, what's a safe route to take? So we're not going down to the south of right down south India. We're going across the middle of India, and we've been told it's a safe route. So yeah, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இந்தியாவில் மட்டும் இந்த மாதிரி க்ரைம் இதெல்லாம் நடக்கலை, எல்லா நாட்டிலையும் தான் நடக்குது. பட் அவங்களுக்கு இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்க எங்கள் நிறுவனமும் அந்த பிரின்ஸ்லின்றவரும் அவங்களுக்கு தேவையான ஸ்பெஷல் பெர்மிஷன்ஸ் வாங்கி இதை அவங்களுக்கு எவ்வளோ ப்ரொடெக்ஷனாக சேஃப்டியாக நடத்தி கொடுக்க முடியுமோ அப்படி நாங்கள் ஒரு ரூட் அமைச்சிருக்கோம். அண்ட் அங்கங்கே அவங்க தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்கோம், சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சௌரியமாக போகிறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறதுனால அவங்க எங்களை நம்பி இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே அவங்கவுங்க சொந்தமாக பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்க பெண்மணிகள். ஸோ இது நிதி திரட்டுறதுக்காண்டி அங்கேருந்து கிளம்பி வந்திருக்காங்க. thank you. Thank you so much. Thank you. Oh, it's hot. இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.